is behaviorism and what is impact on language teaching? பிஹேவியரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. பிஹேவியரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஜப்பான்ஸ்ல இருக்கவங்க வந்து ஜப்பான் மொழிய பேசுவாங்க. அவங்க சாகுற வரைக்கும் ஜப்பான் மொழி தான் பேசியிருப்பாங்க. அவங்க அங்கேயே இருக்கிறதுனால. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி பீப்புளும் எப்ப அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ, அங்க சாகும்போது அதே இடத்துல இருந்தாங்கன்னா, அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இப்ப பிஹேவியரிசம் அப்படின்னு எப்படி சிம்பிளா சொல்றதுன்னா, ஒரு குழந்தை இப்ப இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அது பேசுறது, அது இது பண்றது அதெல்லாம் எத வச்சு கத்துக்கும் அப்படின்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, பிஹேவ் பண்றாங்க, நம்மகிட்ட எப்படி எக்ஸ்பிரஷன் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த பிஹேவியரை வச்சு அவங்க லாங்குவேஜ வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லைக் வந்து இப்ப வந்து நம்ம ஜப்பான்ல பிறந்தோம்னா நம்மளோட பேரண்ட்ஸும் ஜப்பான் தான் பேசியிருப்பாங்க. நம்ம வந்து ஜப்பான் வந்து நேச்சுரலாவே ஜப்பான்ஸ் கத்துருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி மாறுபடும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீட்ல வந்து பெட்ஸ் வந்து இப்ப சிக்கனோ இல்ல வந்து இப்ப டாகோ இப்ப நம்மளோட இருந்துச்சுன்னா, இப்ப நான் பிறக்கிறேன் என்னோட வந்து அந்த டாகோ வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த டாக் ஆக்ஷனோ இல்ல வேற ஏதோ ஆக்ஷனை வச்சு நான் அந்த மொழி பேச முடியுமா? அத வச்சு நான் அந்த மொழி கத்துக்கவே முடியாது. அதோட பிஹேவியர் வச்சு நான் மொழி கத்துக்கவே முடியாது. நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் வச்சுதான் அவங்களோட பிஹேவியர் வச்சுதான் நான் மொழி கத்துக்க முடியும். இதுதான் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த என்விரான்மெண்ட் நம்மளை சுத்தியோட என்விரான்மெண்ட் வந்து நமக்கு ஆப்டா இருக்கணும். இப்போ கோழி குஞ்சோ இல்ல வேற ஏதோ பப்பட்ஸோ இல்ல வேற ஏதோ வச்சு அவங்களோட பிஹேவியர் வச்சு நம்ம லாங்குவேஜ் வந்து லீட் பண்ண முடியாது, நம்ம கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிஹேவியர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது. தென் வந்து எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணுது பிஹேவியர் எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் நம்ம எப்படி இருந்து கத்துக்க வைக்குது. அதாவது கல்ச்சர், நேச்சர், அப்புறம் வந்து பயாலஜி, நேட்டிவிசம், அதெல்லாம் வந்து நம்மளோட பிஹேவியர். அந்த பிஹேவியர் இப்ப வந்து நம்ம நாட்டுப்பட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள போராடி இருக்காங்க வீரர்கள்லாம், சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க. அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ரத்தம் சிந்திருக்காங்க. அந்த பிஹேவியரை வச்சு நமக்கு ஒரு நாட்டுப்பற்று வருது. அத வச்சு நம்ம அந்த பிஹேவியர் அத வச்சு அவரோட நாட்டுப்பற்ற கத்துக்கிறது வந்து அது லாங்குவேஜ் வச்சுதான் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இதுக்கும் இப்ப சுற்றுச்சூழல்னா இப்ப நேச்சர் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது அதோட பிஹேவியர் வந்து அழகா இருக்கு. நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இயற்கையை நேசிக்கிறோம். பிஹேவியர் வந்து நம்ம மொழியை வந்து இம்பாக்ட் பண்ணுது, லாங்குவேஜோட இம்பாக்ட் பண்ணுது. இதெல்லாம் கலந்ததுதான் வந்து லாங்குவேஜ் வந்து நம்மளால பேச முடியுது, ஒரு ப்ராப்பரா பேச முடியுது இந்த பிஹேவியர் வச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் சயின்ஸ் வந்து 90s வந்து எப்படி வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது அப்படின்னா, ஸ்கூலே வந்து பிஹேவியரிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூலே நடத்திருக்காங்க. அது யார் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் பெஸ்டன் அண்ட் B.F. ஸ்கின்னர் அப்படின்னு சொல்லி வந்து நடத்திருக்காங்க. அவங்க மென்டல் டேர்ம்ஸ் ஆஃப் இப்ப வந்து நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத வச்சு மொழிய வந்து உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி நடத்தி ஒரு ஸ்கூலே நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 1950s நடத்திருக்காங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து ரீச் பிராண்ட் பண்ணிட்டாங்க. பிராண்டட் அஸ் எ அன்சைன்டிபிக். அது ஒரு பாசிபிளே இல்லை. அதை வச்சு நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி நீங்க எப்படி வந்து இது பண்ண முடியும்? இது வந்து மைண்ட் அண்ட் இண்டிகேட்டர். நான் என்ன நினைக்கிறேனோ, அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு மொழி இருக்கணும். நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எனக்கு ஒண்ணு பிடிக்கவே அல்ல, அதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணாம சொல்ல முடியாது. எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, நான் வாய் திறந்து சொல்றேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றேன். ஆனா வந்து எனக்கு நான் சொல்லாமையோ இல்ல ஆக்ஷன் பண்ணாமலோ இந்த பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவங்க இது பண்ண பிடிக்கல அப்படின்னா ஒரு மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லும். எதுவுமே சொல்லாம எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி மத்தவங்களுக்கு தெரியாது. பிஹேவ் பண்ணாதான் தெரியும். ஆனா வந்து அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிஹேவியரை வச்சு வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இண்டிகேட் பண்ணிருக்காங்க. இப்படி ஒருவேளை எக்ஸ்பிரஷனோ இல்ல நம்ம சொன்னாதான் வந்து இண்டிகேட் பண்ணாதான் வந்து அது என்னன்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவங்க பிஹேவியரை வச்சு அப்படின்னு லாங்குவேஜ் வச்சு சொல்லியிருக்காங்க. in 1957ல வெர்பல் பிஹேவியர் அப்படின்னா இத வந்து லாங்குவேஜ் வந்து என்விரான்மெண்ட்டை வச்சுதான் வந்து பிஹேவ் பண்றாங்க. நம்மளோட சுத்தி என்ன பிஹேவ் பண்றாங்களோ, இப்ப வந்து நம்ம வீட்டுல இருக்கோம், வீட்டுல இருக்க மாடிஃபை என்விரான்மெண்ட்டை வச்சு
நம்ம வீட்ல எப்படி லாங்குவேஜ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் வந்து அவர் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்ப லாங்குவேஜ் அப்படிங்கிறது பிஹேவியரிசம் அந்த நம்மளோட நடத்தையில தான். நம்ம நடத்தைய வச்சு நம்மளால டீச் பண்ண முடியும். நம்ம பிஹேவியர வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்ட லாங்குவேஜ இன்னொருவங்களுக்கு டீச் பண்ண முடியும். இன்னொருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. லாங்குவேஜ் ஒரு ஸ்கில் சப்ஜெக்ட். அத போய் நீங்க வந்து ஹிஸ்டரியிலயோ, ஜியோகிராஃபிலயோ இந்த இது போட்டா இப்படிதான் பேசணும். இந்த டயலெக்ட்ல பேசணும். இந்த இது இந்த அளவு தான் பேசணும் அப்படிங்கிறது எந்த வரைமுறையும் இல்ல. இத லாங்குவேஜ் எப்படி பேசுறோம் அப்படின்னா, நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம், கேட்கிறோம், ஒண்ணொண்ணு பேசுறோம், இன்னொன்னு ரீட் பண்றோம், இல்லைன்னா வந்து ரைட் பண்றோம். இத 4 வச்சுதான் வந்து லாங்குவேஜ லீட் பண்றோம். இந்த ஸ்கில்ஸ வச்சு மட்டும் தான் லாங்குவேஜ இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம லாங்குவேஜ் பேசுறோம் அப்படின்னா, கிராமட்டிக்கலா வந்து மிஸ்டேக் பண்ணாம பேசணும். அது வந்து எல்லா நேரத்துலயும் பாசிபிள் ஆகாது. இப்போ வந்து நம்ம மதர் டங்க்ல பேசுறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம நேச்சுரல் என்விரான்மென்ட் பேசுறதுனால நம்ம கிராமர் மிஸ்டேக் இல்லாம தமிழ் பேசிருவோம். ஆனா நம்மளால கிராமர் மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ் பேச முடியாது. தப்பு தப்பா பேசுவோம், தப்பு தப்பா எழுதுவோம். கிராமட்டிக்கலா பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் எழுதுவோம், பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் எழுதுவோம் அப்படின்றாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ ட்ரில் பண்றதுக்கு வந்து கிராமட்டிக்கல் ஒரு இதா இருக்கு. ஆனா வந்து முக்கியமா நம்ம அந்த ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்லி கிராமர் மட்டும் முக்கியம் இல்ல. நம்ம ஃப்ளூயிடா வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னாலே கரெக்ட்டா நம்ம பேசிருவோம். இப்ப வந்து நமக்கு செகண்ட் லாங்குவேஜ புரிஞ்சுக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ வச்சு நம்ம அத புரிஞ்சுக்க வைக்க கூடாது. இது நாட் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்கிலீஷ் ஒரு வேர்ட் சொல்லி தராங்கன்னா, அத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இங்கிலீஷே அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நமக்கு புரிஞ்சு குடுத்துட்டா, நமக்கு ஈஸியா வந்து அந்த லாங்குவேஜ நம்ம ஈஸியா கத்துப்போம். அத விட்டுட்டு வந்து இப்ப வந்து இங்கிலீஷ் ஒரு வேர்ட் சொல்றதுக்கு அதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீச்சர்ஸ் வந்து தமிழ் நம்ம மதர் டங்க வச்சு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு டைரக்ட் மெத்தடே கிடையாது. அது ஒரு இன்டைரக்ட் மெத்தட் மாதிரி. டைரக்ட் மெத்தட்னா நம்ம என்ன லாங்குவேஜ்ல நம்ம வேர்ட் சொல்றோமோ அதுலயே நம்ம மீனிங் கொடுக்கணும். அந்த லாங்குவேஜ்லயே மீனிங் கொடுக்கணும். அதுதான் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டீச்சர் ஆனவங்க டீச் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் வாசிக்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம்ல இந்த என்ன ப்ரொனன்சியேஷன்லயே வாசிக்கணும். சப்போஸ் நம்ம ஏதாவது வெக்காபுலரி தெரியலன்னா அந்த வெக்காபுலரிக்கு மீனிங் சொல்லணும். கரெக்ட் மீனிங் சொல்லிட்டு நமக்கு இப்போ பேராகிராஃப் வாசிக்கிறாங்க அப்படின்னா 2-3 வெக்காபுலரி தெரியலன்னா அந்த பேராவே நமக்கு புரியாது. இதுக்கு மீனிங் தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பேராவே புரியாது. அதனால ஸ்ட்ரக்சரா நமக்கு அந்த மீனிங் தெரியாத வேர்டுக்குலாம் வெக்காபுலரி சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரா வாசிச்சோம்னா நமக்கு அந்த இது புரியும். இந்த அப்ரோச் மெத்தட் இந்த ஸ்ட்ரக்சர் மெத்தட்ல தான் அந்த டீச்சர் ஆனவங்க நமக்கு வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட் தான் வந்து டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஆடியோ லிங்குவல் மெத்தட்னா வந்து இப்ப நம்ம கிராமட்டிக்கல் மெத்தட் ஆடியோ லிங்குவல் மெத்தட்னு சொல்லி 2 தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஆடியோ லிங்குவல் மெத்தட்னா இப்ப நம்ம கம்யூனிகேட்டிவ் இப்ப பேசுவோம் அப்படில்ல. இப்ப நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம். கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னா நம்ம கேட்டுட்டே இப்ப தினமும் இங்கிலீஷை கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு மிஸ்டேக்கா பேசினாலும் நம்ம மிஸ்டேக்கா பேசுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரும். இதை கத்துக்குவோம். இதுதான் வந்து டைரக்ட் மெத்தடு. கிராமட்டிக்கலாவோ இல்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் பேசணும். ஐ வாஸ் கோ நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போலாம். இப்ப கிராமட்டிக்கல் மெத்தடா தான் பேசணும்னு அவசியம். அது டைரக்ட் மெத்தட் இல்ல. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ வளர்த்துக்கிட்டாலே அந்த ஆடியோ லிங்குவல் மூலமா வளர்த்துக்கிட்டாலே அதுவே டைரக்ட் மெத்தட் தான். இன்னொரு மெத்தட் வந்து அந்த அப்ரோச். நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.